வரணும். கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்துல ஒருத்தர் தான் நல்லவர். நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவரும் அவர் இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்துல உலகத்துல சொல்லுவாங்க, உள்ள பண்ண மாட்டான். அப்பா ஒருவர் தான். நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவர் யாருன்னா இயேசு ஒருவர் தான். அளவலையில காவியான ரெடியான கொண்டு வந்து நான் கத்தரை நான் சொல்லிருக்கிறேன். கல்யாண ஊழியத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்து பாஸ்டர் சேவியர் அவங்களுடைய ரிலேட்டிவ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். குஜராத்தில் ஊழியம் செய்கிறேன். அவங்க மூலியமாக தான் எனக்கு பேர் தெரியும். எங்கள் வீட்டில் ஒய்ஃப் சிக்காக இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து செபிக்கும் போது நான் ஒரு முறை பார்த்துருக்கிறேன். ரெண்டாவது முறை நான் குஜராத்தில் அவரை நான் சந்தித்தேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு ஊழியத்தை தகப்பனை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாஸ்டர் நிறைய என்கிட்ட பாஸ்டர் சேவியர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அருமையான ஒரு தீர்க்கதரிசி. கடைசி காலத்தில் அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசில இனி என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிறதா இருக்கிறபடி சொல்றதுமா இப்போ கிடையாது. உங்ககிட்ட இல்லாததை சொல்லி என்ன பண்ணான். இன்னைக்கு நம்மளால ஜோசியக்காரனோடு முந்தி போயிட்டாங்க. குறி சொல்றவனோடு நம்மளால முந்தி போயிட்டாங்க. அவங்களாச்சும் கொஞ்சம் உண்மையை சொல்றான். நம்மளால அது கூட கிடையாது. இந்த அடிஸ்தலம் தகப்பன் ஆரம்பித்த ஊழியத்தை இந்நாள் வரை கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நீதிமன்றங்கள் மறைத்தாலும் அவருடைய சாட்சி என்ன பண்ணுவது மறுப்பதில்லை. அவருடைய சாட்சியிலும் பேசிக்கொண்டுதான் இருக்கு. அல்லேலூயா. உங்களை எல்லாரையும் பார்க்கறதுல கர்த்தருக்கு நான் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு இந்த புதிய வருஷத்துல உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்துல 2வது மீட்டிங் இதுதான். அல்லேலூயா. நான் கொஞ்சம் சிக்காயிட்டேன். 2-4 மாசம் நான் எங்கேயுமே போகலை. குஜராத் போயிட்டு வந்ததுலேருந்து அதோட நான் எங்கேயும் போகலை. எந்த மீட்டிங் லோக்கல் மீட்டிங் கூட நான் போல. இதுதான் 2வது கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சித்தம் இல்லாமல் நான் வரல. அவர் சித்தத்தோடு தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இதுவரை நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இதுவரை நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். இதுவரை அப்பா நம்மளை என்ன பண்ணிட்டாரு, கரம் பிடித்திருக்கார். சோர்ந்து பார்க்காதீங்க. எவ்வளோ போராட்டம் பிரச்சனை வந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் விலகாதவர். இந்த கால வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம் கண்களை மூடி வருஷத்து ஆவியனை நோக்கி ஒரு வேத சொன்ன இந்த கால வேலையில ஆவியனை நோக்கி பார்ப்போமா. மனுஷன் பேசுகிற பிரகாரம் பேசாதபடிக்கு ஆவியானவர் மாத்திரம் இந்த இடத்துல கிரியை செய்யட்டும். ஏன்னா அவரை நம்பி நம்ம வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கண்களை மூடி ஆவியானவரே நீர் எங்களோட பேசும் தகப்பன. அல்லேலூயா. அவர் பேசாவிட்டால் நம்ம எங்கேயும் நகர முடியாது. அவருடைய வார்த்தை தான் நமக்கு விடுதலையாகிற வார்த்தை. எல்லா கண்களும் ஒரே ஒரு நிமிஷம் அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் பேசினாதான் இந்த கால வேலையில ஆவியானவர் பேசினாதான் நமக்கு விடுதலை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேலையில 28வது ஆண்டுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டு எப்படி நடத்த போகிறார்? இவ்வளவு நாளாக கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி கொண்டு இருந்தது. நீ இந்த ஆளை இந்த வருஷத்துக்குடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடியாக கண்கள் மூடி நாம் செபிப்போமா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாயை திறந்து கொஞ்ச நேரம் சபை நடத்தி வந்திருக்கீங்க. இதுவரை அன்றுவரை நீங்க தாங்கி சுமந்து வந்திருக்கீங்க. இனிமேல் நீங்க நடத்துவீங்க. வார்த்தைக்காக காத்திருக்கிற பாரத்திலிருந்து ஏற்ற மன்னாவை ஆவியானவர் எங்களுக்கு தரகத்தில் கிருபை செய்ய வேண்டுமாய் செலுத்தேன். கரத்தில் ஒப்புக்கொடுக்க தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சொன்ன அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்னோட கூட வந்திருக்கிற பாஸ்டர் நரன், அவங்க பஞ்சாப்ல மிஷனரியா இருக்காங்க. மிஷனரிங்கெல்லாம் நீங்க வந்து பாஸ்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க ஜெபிங்க. மிஷனரிக்கா தியாகம் பண்ணி தான் என்ன பண்றாங்க, ஊழியம். அந்த ஜெபம் தான் நம்ம உதவி செய்ய முடியுங்கனால ஜெபம் செய்வது மிகவும் நெருக்கத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும்
நம்ம பிள்ளைங்களாம் நம்மளோட கூட இருக்கும். அவங்க பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க கூட தாய் தகப்பன் கூட இருக்காது. எல்லாம் ஹாஸ்டலில் என்ன பண்ணுவாங்க. இவங்க பிள்ளை இன்னைக்கு அர்ப்பணத்தில் ஹாஸ்டலில் படிக்கிறான். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை. இன்னைக்கு லீவுக்கு அவரை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டாங்க என்ன பண்ண முடியாது. மிஷினரிகள் அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும் பாடுகள் மத்தியிலையும் ஊழியர் செய்து கொண்டு இருக்கிறார்கள். தயவு செய்து இந்த சபை நான் விசுவாசிக்கிற மிஷினரிகளை செவிக்கிற சபையை நம்ம என்ன பண்ணணும், மாறணும். பாஸ்டர்ஸ் முற்றிலும் வேற, மிஷினரி முற்றிலும் லைஃப் ஸ்டைலே வேற. அவருடைய ஊழியங்களே நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். கடந்த 21 வருஷமாய் அவர்களோடு நான் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்காக மிகுந்த பாரத்தோடு, என் பாரல்ல அதுதான், எப்படியாச்சும் அங்கே ஒரு சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். சென்னையில் நமக்கு இங்கே நிறைய பேர் கர்த்தர் தந்திருக்கிறேன். அல்லேலூயா. அங்கே ஆள் இல்லை, அங்கே ஆள் இல்லை. கை தட்டாத இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும், தட்டணும். இங்கே தட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் நான் பாதி நேரம் இங்கே இருக்கவே மாட்டேன். இல்லையா, பாதி நேரம் நான் கர்த்தர் சித்தத்தை என்ன பண்ணிடுவேன், ஓடி போயிடுவேன் என்னோட ஊழியங்களை செய்வதற்காக. அல்லேலூயா. சாமுவேல் அவர்கள் கேரள பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக செபிங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் என்ன 2001 தேவனுடைய ஊழியத்துக்காக நான் அழைக்கப்படும் போது மிகுந்த இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னா செத்தாலும் செத்து போவேன், இந்த ஊழியத்துக்கு என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட. செத்தாலும் செத்து போகிறேன், ஆனால் எதுக்கு வரமாட்டேன், ஏன்னா நான் கண்ணால் பார்த்துறேன். என் குடும்பம் முழுவதும் ஊழியக்கார குடும்பத்தை சேர்ந்த எங்கள் தாத்தா, எங்களுடைய அப்பா எல்லாம் அந்த வழியெல்லாம் ஊழியக்காரருடைய வானடியில் வந்ததுனால அந்த கஷ்டம், நெருக்கம், பாடு, நிந்தனை, அவமானம், ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் ஊழியம். இதெல்லாம் எனக்கு எதுக்கு, நான் ரயில்வேல வேலை செய்யும் போது ஐசெஃப்டில் வெல்டராக இருக்கும்போது கை நிறைய சம்பளம். நம்ம எதுக்கு, நான் விசுவாசம் எடுத்துட்டு போகிறேன். எங்கள் அம்மாவுக்கு நான் வரமாட்டேன்னு நான் சொன்னேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணல, விடலை. செத்தாலும் சாவு நம்பாங்க, அந்த சாவுக்கு கர்த்தர் என்ன கொண்டு போயிட்டேன். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம். அப்போ நிறைய பாவம் செய்ய ஆரம்பித்திருந்தேன். கை நிறைய பணம், திமிரு எல்லாம். நமக்கு என்ன வேலை இருக்குது, அப்படிலாம் இந்த எல்லா வேலையும் போச்சு. பிளட் கேன்சர், உடம்புல எவ்வளோ பெரிய கட்டி, இது ஒன்று தான் இருக்கும். ஐசியூவில் இருந்த 3 மாதம் ஐசியூவில் பெரம்பூரில் ஐநாவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட. உடம்பு ஃபுல்லாக பெரிய பெரிய கட்டி, அந்த கட்டியில் ரத்தம், சீடு. யாரும் என்கிட்ட இவ்வளோ டிஸ்டன்ஸ் கூட வர முடியாது, அவ்வளோ நாத்தடிக்கும். 10 நாள் இப்படி படுக்க வைப்பாங்க, 10 நாள் அப்படி படுக்க வைப்பாங்க. வாட்டர் பெட்டில் தான் இருந்த ஐசியூவில். எல்லாம் வெண்டிலேட்டரில் தான். பேச முடியாது, பார்க்க முடியாது, சாப்பிட முடியாது. பார்ப்பேன், அவ்வளோதான். என்னை பார்க்க வந்தால் எல்லாரும் இப்படி வருவாங்க. அதை பார்த்தாலே எனக்கு என்ன பண்ணணும், செத்து போயிடலாம். எவ்வளோ அம்மா எனக்கு சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர் எனக்கு சொல்லியிருப்பாங்க, பாவம் செய்யாத, சபைக்கு வா. இன்னும் உட்காந்துருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், அழைக்கும் போதே நம்ம போவது மிகவும் நல்லது. அல்லேலூயா. அசட்டை அன்னைக்கு ரொம்ப அசட்டை பண்ணேன். வரேன். எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக லைனில் நிற்க வச்சாங்க. அப்போ எங்கள் அம்மா பார்த்து சொன்னேன், எனக்கு கொடுக்காத, நான் என்ன சரி ஆகலை. நான் ஞானஸ்நானம் கொடுத்தா நீ நல்லா ஆகிடுவேன் நீ நினைக்கிற, ஆனால் நான் சரியில்லையே. ஒயிட்லாம் போட்டு லைனில் நிற்க வச்சாங்க. எல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கத்தில் கிட்ட வரும்போது ஓடி போயிட்டேன். வரவே இல்லை. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் போய் மரணம் படுக்க டாக்டர் சொல்லிட்டாங்க, தலைகளைனால என்ன பண்ண முடியாது. அவ்வளோதான், எல்லாம் மொத்தி போச்சு. தேர்ட் ஸ்டேஜ் போயாச்சு. ரத்தம் வேற நிற்கல. அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் போகும்போது தான் நான் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன். நான் பேச முடியாது. நான் நினச்சேன், அப்பா நான் இப்போ செத்தா நரகத்துக்கு தான் போக போகிறேன். நல்லா தெரியும், இப்போ செத்தா நரகத்துக்கு தான் போக போகிறேன். அன்றைக்கி எல்லாரும் சொன்னாங்களே, நான் ஏற்றுக்கலையே. இப்போ செத்து போட்டு செத்தா நரகம் தானே டாக்டர் சொல்லிட்டாங்களே. அப்போ நான் என்ன பண்ணேன், ஆண்டவரை நோக்கி நான் நினச்சேன். பேச முடியல. எல்லாம் வாயிலையும் மூக்கையும் என்ன பண்ணுறாங்க, டியூப் வச்சிருக்கிறாங்க. வெண்டிலேட்டரில் இருக்கும்போது பேச எப்படி முடியும். நான் நினச்சி அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்ன நீங்கள் பாவிங்களுக்காக தானே நீங்கள் வந்தீங்க. இப்பவும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து பாவியில தான் வெறுக்கிறாரு, பாவத்தை தான் வெறுக்கிறாரு. பாவி ஆண்டவர் நேசிக்கிறார். நிறைய பேர் நீ பாவி யார் சொன்னா, பாவிகளுக்காக தான் இயேசு வந்தார். யாரையும் நம்ம கொண்டு சொல்ற பாவம் செய்யறான், பாவி மேலதான் கர்த்தர் என்ன பண்றாங்க, இறக்கம் வர்ற பாவத்தை தான் கர்த்தர் வெறுக்கிறார். நான் சொன்னேன், ஆண்டவரே நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன்,
என்ன மன்னிங்க, எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஜீவனை தாங்க, நான் உங்களுடைய ஊழியத்துக்கு என்ன பண்றேன், நான் வரேன். ஒரு 5 நிமிஷம் தான் அப்பாட்ட நான் பேசியிருப்பேன். காலையில் என்னை பரிசோதனை செய்ய சிஸ்டர்ஸ் வரும்போது எல்லாம் ப்ரெஷர் நார்மல் ஆகுது, பிபினா இல்லை பல்ஸ் நார்மல் ஆகுது. நான் கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறேன். என்ன நடந்ததால அந்த அம்மா எதுவுமே பேய் பிடிச்சிட்டு பயந்து ஓடி போயிடுச்சு. இன்னும் டாக்டர்லாம் வந்து என்னை செக் பண்ணுறாங்க. சின்ன கை அசைக்கிறாங்க, என்ன நடக்குது, சரி காலையில் செத்து போயிடுவான்னு நினச்சா அவன் என்னென்னமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்பி எல்லாம் பரிசோதனை செய்ய ஆரம்பித்தாங்க. அதே ஹாஸ்பிட்டலில் திரும்பி 1 மாதம் என்ன பண்ணாங்க, வார்டை ஷிஃப்ட் பண்ணாங்க. கரண்ட் வருஷம் ஹல்லேலூயா. ஐசியிலேருந்து நார்மல் வார்டுக்கு என்ன பண்ணாங்க, 1 மாதம் ஷிஃப்ட் பண்ணாங்க. அங்கேருந்து திரும்பியும் செத்து போய் பாடியோட வருவானா, ஆனால் 2 ஜீவனோடு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள அனுப்பிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது, வேலையை எழுதி கொடுக்கும்போது, இந்த உலகம் என்ன பைத்தியக்காரன்னு சொன்னிச்சு. இந்த உலகம் என்ன நல்ல வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு போறானா பைத்தியக்காரன் அப்படி இப்படி. நாங்கள் செத்து போகும்போது யாரும் எனக்கு என்ன பண்ணல, பேசல. இப்போ ஏன் பேசுகிறேன், இப்போ பேசாத, யாருக்கும் நான் செவி கொடுக்கல. நேராக போய் எழுதி கொடுத்தோம். மரணதா வேதாகம கல்லூரியில் போய் என்ன பண்ணேன், சேர்ந்தேன். 3 கல்லூரியில் சேர்ந்து 3த்துலையும் ஓடி வந்துட்டேன். நிற்க முடியல. 4ஆவதுல தான் மாரநாதாவில் போய் கர்த்தர் என்ன பண்ணுவார், என்னை உருவாக்குனார். என்னை தெரிந்து கொள்ள பாத்திரமா நான் மாறினேன். பல கஷ்டங்கள் பட்டம்மா ஊழியத்தில். அநேக நான் கல்லூரியில் 3 வருஷம் நான் ஃபீஸ் கட்டினது எப்படி தெரியுங்களா, ட்ரைனேஜ் வாரி தான் என்ன பண்ணேன், ஃபீஸ் கட்டியிருக்கிறேன். கிச்சன் டியூட்டி பண்ணி சாமான் தேய்ச்சி தான் என்ன பண்ணியிருக்கிறேன். பிசாசு என்கிட்ட பேசுவான், டே கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு சாக்கடை அடிக்கொண்டு ஓடுறான், வேலைக்கு 6 மாதம் டைம் இருக்குது. திரும்பி போய் வேலை செய்கிறதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. ஒவ்வொரு பக்கெட்டும் சாக்கடை அள்ளும் போது பிசாசு என்ன பேசுவான், இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் உனக்கு தேவையா, ஓ திருப்பி போ வந்துட்ட. இறுதியும் யோசிப்பேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறார், இது ஏன் ஜீவன் இல்லையே, ஜீவன் கொடுத்தவர் அவர். யோசிக்கவே இல்லை. சோத்திரம் பண்ணி ஆண்டவர் 3 வருஷம் வேதாந்தத்தை என்ன பண்ணவேன், இந்த கல்லூரியை முடிக்க கர்த்தர் திரும்ப செய்தார். 2003 ஆரம்பிச்ச ஓட்டம் என்ன மட்டும் கர்த்தர் என்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் ஃபெலிக்ஸ் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை. இந்த மாதிரி நான் அவரோட சில மணி ஒரு 2-3 நாள் தான் அவரோட நான் பிரயாணம் பண்ணியிருப்பேன். அவருக்கு வர ஃபோன் கால்ஸ் எல்லாம் பார்ப்பேன். எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறாங்க பார்ப்பேன். கத்தி ஜெபம் பண்ணுறதை பார்ப்பேன். இப்போ இந்த காலத்துலலாம் அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் அப்படிலாம் டைம் எல்லாம் எடுத்து என்ன பண்ண முடியாது. சபைக்கு வந்தால் ஜெபிக்கிறோம். அது என்ன ஆராய்ச்சி. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசுவின் நாமத்தினால போனாலாம் என்ன பண்ணாது. இப்போ வியாதி போனால் டாக்டர் சொன்னால் போனால் போதா, அதுக்கு எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி தான் இந்த ஊழியத்தில் எல்லா டெஸ்ட் என்ன பண்ணணும், இது யார் அனுப்பிச்சது, இது எங்கேருந்து வந்தது, இது என்ன செயல், இது என்ன மந்திரம், இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆராய்ந்து அவர் ஜெபம் பண்ணி காத்திருந்து ஜெபிச்சாதான் விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சபை போதகர் கர்த்தர் கொடுத்ததற்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் போதகருக்காக என்ன பண்ணுங்க, ஜெபி. ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்கும்போது பல பிரச்சனை எங்களுக்கு வரும். அது ஒரே ஒரு எக்ஸாம் சொல்லிட்டு நான் தேவனுடைய வார்த்தைக்கு போகிறேன். நான் டெல்லியில் ஒரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கும் போது நான் போயிருந்தேன். ரொம்ப வசதி படைத்தவங்க, எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிறவங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் எப்படி சொல்றது, வயசுக்குள்ள உள்ள போனால் ட்ரெஸ்ஸை கழட்டிக்குவா, உள்ள போனால் ட்ரெஸ்ஸை கழட்டி ரோட்டில் போயிடுவா. இது யார் ஒத்துப்பான்? பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு. என்ன ஆண்டவரே, நான் என் ஒய்ஃபை வேற கூட்டு போயிருக்கிறேன், கண்ணு காமிச்சிட்டேன், நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ உள்ள போய் ஆளை மாத்திரம் பொடி, மீதி என்ன பண்ணிக்கலாம். அது என்ன சொல்லுது, நீ உள்ள வந்தா அவ்வளோதான். திருப்பி 2வது முறை சொல்லுது, உனக்கு 2 பொண்ணு இருக்குது, ஜாக்கிரதை. எனக்கு 2 பொண்ணு இருக்குது, டெல்லியில் இருக்கிற பிசாசுக்கு எப்படி தெரியுது. கொஞ்ச நேரம் நானே என்ன பண்ணா, நம்மளோட ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏசு ரத்தம் ஜெயம். அப்படி பிடிச்சி ஆளை பிடிச்சி ஜெபம் பண்ணி என்ன விஷயம் பார்த்தா, பொண்ணு கேட்டு இந்த வீட்டில் அந்த பையனுக்கு என்ன பண்ணல, அந்த பொண்ணை தராததுனால போய் மந்திரம் வச்சிட்டான். வயசுக்குள்ளே இப்படி ஆகிறது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய காரியம். ஆனால் வசதிக்கு போற
கிடையாது. பஞ்சாப், டெல்லி ஊரே சுத்திட்டாங்க, விடுதலை எங்கேயும் என்ன பண்ணல. லட்சக்கணக்கில் செலவு. மந்திரவாதிகிட்ட இல்லை, நம்பாகிட்ட தான். கடவுள் சொன்னாரு, மந்திரவாதிகிட்ட கொடுத்தா கூட ஒன்றும் போய் நம்பாங்க ஏமாத்தி என்ன பண்ணியிருக்கிறான். அதை செய்யற இதை செய்யற அதை செய்யற, கடைசியில் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு நாள் தான் எங்கள் வீட்டில் தங்கணும். கர்த்தர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு. கடவுள் சொன்னாரு, சென்னைக்கு வர என் பொண்ணு பிரைன் ஃபீவர்ல ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்கிறான், அட்மிட் ஆகிருக்கிறான். வந்த அடுத்த நாள் அவளுக்கு அந்த பிரைன் ஃபீவர். அப்போ நினைச்ச பிசாசு சொன்ன காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறான், வந்திருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஜோரன் இந்த பாடு கிடையாது, தப்பில்ல, கண்டு திறக்கல. ஆனால் எனக்கு தெரியும் இது என்னன்னு. அவளுக்கு செபிக்க ஆரம்பிச்ச. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. கர்த்தர் இன்னும் மட்டும் அவளை கர்த்தர் ஜீவனோட வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஏன் இதை சொல்றேன்னா, ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்துக்கு ஜெபிக்கிறாங்கன்னா பல பிரச்சனை அவங்களுக்கு என்ன பண்ணும் வரும். உங்களுக்கு ஒரு விடுதலை, ஆனா அவங்களுக்கு பல அடி கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. காலத்துல எட்டாவது வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடனே இருக்கிறேன். இது கர்த்தர் சொல்லி, எனக்கு இந்த கால வேளையில உங்களுக்கு ஆண்டவர் இந்த 28வது ஆண்டுல கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறார்னா, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர். யார் இந்த ஊழியத்தோடு இருக்கிறார்? இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. இந்த ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, கெடுக்க முடியாது. வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயந்து போகாதீங்க. இந்த 24ஆம் ஆண்டுல கர்த்தர் சொல்ற, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். கடவுளுக்கு சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அவர்களுக்கு எந்த காரியத்துக்கும் பயப்படாதீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்படாத, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். நம்மளுக்கு தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா ஜெயிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இன்னைக்கு சொல்லி தர. சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. போராட்டம் வந்தா சோர்ந்து போகாதீங்க. உன் மூளை செய்யாதது உன் முழங்கால் செய்யும். உன் மூளை செய்யாதது உன் முழங்கால் செய்யும். மூளைக்கு அதிகமா இடம் கொடுத்து நேரத்தை வீணடிக்காதீங்க. முழங்காலுக்கு அதிகமா இடத்தை கொடுங்க. கர்த்தர் நல்ல ஒரு கிருபை. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். என் அன்பான தேவ சனமே, என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவெளியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க, எந்த வியாதி குறித்தும் பயப்படாத, எந்த கடன் தொல்லை குறித்தும் பயப்படாத. பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமா, பிள்ளையுடைய வாழ்க்கையை கரை சேர்ப்பனா, வீட்டை கட்டுவானா, கட்ட எந்த பயம் வேண்டாம். இதுவரை உன்னை நடத்தினாரு, இனிமேல் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மகளுக்கு 3 வயசு இருக்கும்போது, என் மூத்த மகளுக்கு 3 வயசு இருக்கும்போது கிட்னி 2 கிட்னி அவளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவ 1 மாசம் ஜுரத்தில் இருக்கும்போது இந்த ஜுரமானது கண்டுபிடிக்க முடியாம கடைசியில் அந்த கிட்னியை தான் பாதிச்சிருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. இங்க இருக்கிற மேத்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுல அதான் பெரிய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அந்த மேத்தா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பிள்ளைங்க அட்மிஷன் பண்ண இருக்கிற 5 லட்சமும் என்ன பண்ணியாச்சு, காலி பண்ணிட்டான். லீஸ்ல இருந்த அந்த லீஸ்ல இருந்த வாடகை வீட்டுக்கு போய் அந்த பைசாலாம் எடுத்து பிள்ளைக்கு சுருக்கமா சொல்ல போறேன். அந்த பிள்ளைக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியில சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, தலையில நின்னாலும் உன் பிள்ளை என்ன பண்ண முடியாது. என்னுடைய மனைவி எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்க நீங்க? என்ன பண்ணுவாங்க? என் சட்டையெல்லாம் போட்டு தெரிவிச்சிட்டாங்க ஹாஸ்பிட்டலே. என் பிள்ளைக்கு பதில் சொல்லு. ஊருக்கெல்லாம் ஓடினிய, ஊருக்கெல்லாம் ஓடி ஓடி ஜோம் பண்ணிய, இன்னைக்கு என் பிள்ளைக்கு நீ என்ன பண்ணணும், பதில் சொல்லு. பெத்து பிடிச்சிருச்சு. எல்லாத்துக்கும் ஓடி சுகம், எல்லாத்துக்கும் அற்புதம். இன்னைக்கு என் பிள்ளைக்கு டாக்டர் சொல்லிட்டான், உன் தலையில் என்னன்னாலும் உன் பிள்ளைய காப்பாற்ற முடியாது. போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டேன். கடைசியா அண்ணா நகர்ல இருக்கிற
அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் போனா அங்கேயும் பார்த்தா அந்த டாக்டர் தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அப்போலோ போனா அங்கேயும் அந்த டாக்டர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க சொன்ன வார்த்தை, உனக்கு நான் பைத்தியம்மா, உன் பிள்ளைய கொண்டு இன்னுமா உன் பிள்ளை உயிரா இருக்குதுன்னு கேட்கறேன். இந்த வார்த்தைக்கு என்ன பதில்? அதே சேட்பட்டில் ஹாஸ்பிட்டலில் என் பட்டை நல்லா கிழிச்சிட்டாங்க. நான் எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, நான் ஆண்டவரை மாத்திரை தான் பார்த்தேன். ஆண்டவரை என்ன பதில் சொல்லல. பாப்பா முகம்லாம் வீங்கிருச்சு, வயிறெல்லாம் வீங்கிருச்சு, காலெல்லாம் வீங்கிருச்சு, கிட்னி கொடுத்தாலும் திருப்பி என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. என்னதான் வழி ஆண்டவரை? நான் சொன்னேன், என் பிள்ளை மறித்தாலும் நான் இந்த ஊழியத்தை மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன். ஆனா நான் மற்றவங்களுக்கு யாரும் போய் என்ன பண்ண முடியாது, செபிக்க முடியாது. கேள்வி கேட்பாங்க, உன் பிள்ளைய விட்டுட்டு எங்களுக்கு வந்து எப்படி நீ சத்தியத்தை சொல்ற? இதுக்கு என்ன பதில் சொல்ல? ஆண்டவர் சொன்னாரு, பைத்தியக்காரா, உன் மூளைக்கு தானே நீ இடம் கொடுத்த. கொஞ்ச நாள் 6 மாசம் ஊழியத்தை விட்டுட்டேன். ஊழியத்தில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலா சுத்த ஆரம்பித்தேன். எந்த ஹாஸ்பிட்டல் பெருசு, எந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், இப்படியே சுத்த ஆண்டவர் சொன்னாரு, நீ என் முழங்கால தேடல, உன் மூளை செய்யாதது ஒரு வண்டியில் அந்த வேர்டு எழுதிருந்தது. என் பொண்ணை முன்னாடி உட்கார வச்சுட்டு முண்டு ஊசியெல்லாம் வாங்கி கூட்டிட்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் சிக்னல்ல நிற்கிறேன். அந்த ஓம்னி வண்டியில் அந்த வேர்டு எழுதி இருக்குது. எனக்கு தெரியல. நான் அழுதுட்டே வண்டி போட்டு பின்னாடி என்ன மிரட்டிட்டே வரா. நான் இப்போ கீழே குதிச்சிடுவேன். என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லனா நான் குதிச்சு என்ன பண்ணிடுவேன், செத்து போயிடுவேன். என்னென்னமோ சொல்லிட்டு வரா. எனக்கா ஒன்றும் புரியல. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு. ஆண்டவர் பேச திருப்பி ராய்மரம் வர அதே வண்டி என் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. ஆண்டவர் ஒரு தட்டி அவங்க பாருண்டாரு. அப்போதான் கண்ணெல்லாம் துடைச்சிட்டேன். நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதில் ஒரு வேர்டு போட்டு, என்ன வேர்டு? உன் மூளை செய்யாதது. 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பேசின வார்த்தமா என் வீட்டில் போய் என் மனைவியை தைரியப்படுத்தி, ஆண்டவர் என்ன செத்தா போயிட்டாரு, நீ ஏன் பயப்படுற, நான் ஆராதிக்கிற தேவன். 2 பேரும் சேர்ந்து 12 மணிக்கு என்னை எடுத்து இடுப்புல கை வச்சு, அப்பதான் அந்த அற்புத சுகமளிக்க கிருபையை ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். இவ்வளோ பாடுகள் மத்தியில் என்னால் என்ன பண்ண முடியாது, உங்களை செய்ய முடியாது ஆண்டவரே. என் பிள்ளைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவரை செய்கிறவர் நீர். டாக்டர் சொல்லிட்டாங்க கிட்னி இல்லைன்னு, உங்களால முடியும் ஆண்டவர். 1 மாசம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னையை வச்சு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 1 மாசம் கழிச்சு திரும்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன். அந்த டாக்டர் என்ன பண்றேன், நான் உள்ள போய் ஃபைலை கொடுத்தேன். என் ஃபைலை கீழே அடிச்சிட்டேன். 5 லட்சமும் பறகுது. கோபம் ஒரு சைடு, எல்லாத்தையும் அந்த பறந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு அவன் கேட்டா கேள்வி, முதல் கேள்வி, உன் பிள்ளை இன்னும் ஜீவனா இருக்குதான்னு கேட்டாரு. அம்மா டாக்டர், என் பிள்ளை இன்னும் உயிராக தான் இருக்குது பாருங்க. வயிறெல்லாம் நல்லா சும்மா ஆகிட்டா, முகம் எல்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சா, ஒரு வாமிட்டில் ஒரு தூரம் இல்லை. எல்லாம் போய் டெஸ்ட் எடுத்தாங்க. திருப்பி 14,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்தேன். அதில் எடுத்துட்டு வந்தா கிட்னி அழுகி சுருகி வேலை செய்யாத கிட்னி 37% வளர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படியே அந்த டாக்டர் பார்த்துட்டு, இது உன் புள்ள ஸ்கேன் இல்லை, வேற யாரும் ஸ்கேனை கொண்டு வந்துட்டேன், வாய்ப்பே இல்லைன்ற. என்ன சோத்திரம், இவ பேர் தான் போட்டிருக்குது, சிடியில் இவ பேர் தான் போட்டிருக்குது. MMM ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் 14,000 ரூபாய். இவர் இன்னமும் நீ இன்னொரு ஸ்கேன் எடுன்ற, நீ இன்னொரு ஸ்கேன் எடுக்கிறது பிரச்சனை இல்லை. அந்த ஸ்கேன் எடுக்கும்போது ரொம்ப வேதனை உண்டாக்கும். சும்மா மிஷினில் போயிட்டு மிஷினில் வர்றது இல்லை. 3 வயசு தான் என் பிள்ளைக்கு. அந்த இடத்துல டியூப் விட்டு அது என்ன 3 மணி நேரம் அந்த ப்ராசஸ் நடக்கும். அவ்வளோ வேதனை. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இன்னொரு வேதனை இருக்கக்கூடாது ஏசப்பா. அவர் நீ எடுத்துட்டு வாங்கிட்டார். நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனேன். ஆண்டவரே, இந்த மனுஷன் எப்படி சொல்கிறான், நீங்கள் எனக்கு கிருபை செய்யுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனால் அந்த சீஃப் டாக்டர் என்ன பார்த்தாரு, யார் எடுக்க சொன்னான் ஸ்கேன்? 2 நாள் முன்னாடி தானே எடுத்துருக்குது, அந்த பிள்ளைக்கு நல்லா தானே இருக்குது. எல்லாமே எந்த டாக்டர் நான் சொன்னேன், விஜயகுமார் சார் என்ன, அவர் ஒரு டாக்டர் எழுதினார், அவருக்கு சீனியர். அவரு கடை எழுதி இதை போய் கொடு தம்பின்ட்டார். இந்த பிள்ளைக்கு ஒரு ஸ்கேன் வேணாம், ஒரு மருந்து மாத்திரம் வேணாம், அவர் கிட்னி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, இன்னைக்கு எதுக்கு டெஸ்ட் என்ன? உடனே ஓடி அந்த டாக்டர் போனா அவரு என்ன பண்றாரு, திருப்பி சொல்றாரு, சார் பாருங்க. அப்ப அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் கடவுள் உன்னோட கூட இருக்கிறார். அவர் ஒரு பிராமின். அந்த இடத்துல அவர் சொன்ன வார்த்தை அதுதான், ஆண்டவரே கடவுள் உன்னோட கூட இருக்கிறாரு. உன் பிள்ளைக்கு இனி மருந்து மாத்திரையே வேண்டாம், வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ண கொண்டு வந்தேன். நான் அதை கூட கொண்டு போவே இல்லை. இப்போ அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற காலேஜ். கர்த்தர் கொடுத்தா கொடுத்தது தாங்க.
கர்த்தர் செய்தா. என் அன்பான தேவ பிள்ளைகளை, எதை குறித்தும் பயப்படாத. உன்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். உன்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லவர். 27 ஆண்டு காலமா இந்த ஊழியத்தை நடத்தி வந்த பரிசுத்தாவி என்ன சொல்றாரு, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்? கர்த்தர் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட. இந்த ஊழியத்தை யார் நடத்துவா? யாராலும் இந்த ஊழியத்தை கெடுக்க முடியாது, யாராலும் இந்த ஊழியத்தை அழிக்க முடியாது. கர்த்தர் வாழ இன்னும் அதிக பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த பகுதியில் செய்ய போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, வந்திருக்கிற உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாத்துக்கும் முடிவு வரும்போதுமா, எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் முடிவு கொண்டு வர போகிறார். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு நிச்சயமா கர்த்தர் வெட்கப்பட மாட்டாரு. எந்த இடத்துல தலை குனிந்து அவமானத்தோடு வந்தாயோ அதே இடத்துல என் தேவன் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பார். அதே இடத்துல கர்த்தர் நம்மளை தலை நிமிர்ந்து ஊழியத்தை நடக்க கிருபை செய்வார். நீ பயப்படாத. அன்பான சகோதரிக்கு சொல்றேன், எந்த காரியத்துக்கு கொடுத்து பயப்படாத. உன் மூளை செய்யாதது ஒரே ஒரு ரகசியம், அதுதான் செபிக்க ஆரம்பிங்க. ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபம் என்னைக்கு தோல்விய தரவே தரும். கர்மேஸ்வர அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை எங்களுக்கு ஊற்றும் நல்லவர். கர்த்தர் நாள் எங்களை தாங்கி நீங்க வழி நடத்தினீங்க. உங்களுடைய கிருபைகளை ஆளுகை செய்தது எங்களோடு இடைப்பட்டு நீங்க பேசினீங்களே, அந்த கிருபையில காக்கும் நன்றி ஆண்டவர். அப்பா, இந்த நாள் வரைக்கும் கிருபைகளை தாங்கி கிருபை காக்கும் நன்றி.
Praise, 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 praise. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு கூட நாங்கள் உம்முடைய சமூகம் வரும்படியாக தேவரே பாராட்டின எல்லா இரக்கம் கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த ஆண்டு விழாவில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தராகிய தேவன் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு விளக்காக வெளிச்சமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே விளக்காக வெளிச்சமாக என் தேவன் பிரகாசிக்கிறபடியால் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஊழியத்திலே கர்த்தர் பிரகாசிக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிரகாசம் வெளிப்படுவதாக எல்லா துதிகன மகிமையும் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பாஸ்டருடைய ஊழிய குடும்பங்களோடு ஆமென் என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.